மேக்னிஃபிகேஷன் பை ரிஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். மேக்னிஃபிகேஷன் நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. மேக்னிஃபிகேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா நம்ம ஹச் டேஷ் பை ஹச்னு படிச்சிருப்போம். எப்படி இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை விட எத்தனை மடங்கு பெருசாக இருக்குது இல்லை எத்தனை மடங்கு சின்னதாக இருக்குது, அதான் மேக்னிஃபிகேஷன். இப்போ ஒரு வேளை உதாரணத்துக்கு நான் இமேஜோட ஹைட்டு வந்து 8 சென்டிமீட்டர் வைக்கிறேன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், ஆப்ஜெக்டோட ஹைட்டு வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ மேக்னிஃபிகேஷனாக இருக்கும் 8/4 gives 2. அதாவது 2ன்றது என்னது, இட் இஸ் இண்டிகேட் தட் ஆப்ஜெக்டை விட இமேஜ் 2 மடங்கு பெருசாக இருக்குது. ஒருவேளை மேக்னிஃபிகேஷன் 1ன்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் சைஸில் இருக்குது. இப்போ மேக்னிஃபிகேஷன் 0.5ன்னு வந்துச்சுன்னா ஆப்ஜெக்டோட ஆஃப் டைம்ஸ் வந்து நான் அதை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பேசிக். ஓகே, இப்போ மேக்னிஃபிகேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா h டேஷ் பை h. இதுலேருந்து நம்ம வந்து ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம we have a diagram here. Refraction at this surface. This is a refraction surface. to denser medium. இங்கே ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு ரே போகுது. நமக்கு வந்து தியரிட்டிக்கல் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம், எப்படி பெண்ட் ஆகும், ரே எப்படி பெண்ட் ஆகுன்னு. ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு போகும்போது ரேஸ் பெண்ட் டவர்ஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்கே பாருங்கள், 2 ரே வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரைட் ரே இஸ் அன்டிவியேட்டட். நார்மல் லைன் வழியாக போகிற ரே வந்து என்ன ஆகாது, டிவியேட் ஆகாது, அப்படி நேராக வந்துடும், நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். திஸ் இமேஜ் இஸ் அ ரியல் இமேஜ். ஏன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு இமேஜ் வருதுன்னா அது ரியல் இமேஜாக இருக்கும் ஃபார் அ ரிஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ட்ரிக்கை தான் யூஸ் பண்ண போகிறேன். தேர் இஸ் அ இன்சிடென்ட் ஆங்கிள். இந்த இடத்துல நமக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்கு, ஜூம் பண்ணிக்கோ. ஸோ இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு, இங்கேருந்து ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் இந்த நார்மல் லைனுக்கு இருக்கிற ஆங்கிள் ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இப்போ நான் டேன் டீட்டா யூஸ் பண்ணுறேன். tan I is equal to opposite by adjacent. Adjacentங்கிறதுனால ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் u. இப்போ tan I is equal to h by u. இங்கே ரிஃப்ராக்டட் ஆங்கிள். ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, பி, இந்த ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க, ஏன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் PAI. இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் h dash by v. So we get a formula for a smallest angle. Tan I is equal to I. Tan theta is equal to theta. Appa h is equal to I is equal to h by u. R is equal to h by v. So now the substitute பண்றேன். h I by r is equal to by h dash. அதாவது h by h dash v by. நமக்கு தேவை h dash by h தானே. h dash by h is equal to அந்த சைடு அமுச்சு விட்றேன். v by u into r by u. So we have a formula. அந்த r by I நான் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னெல்ஸ் லா என்னது, sin I v1 sin r v2 for small angle I v1 r v2 r by I is equal to v1 by v2. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. v by u v1 by v2 h dash by h is equal to formula, that is a magnification formula, v by u into v1 by v2. So we get a formula.
ஸோ there is we get a final formula. இப்போ சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா ஹச் இஸ் நெகட்டிவ். பிரின்சிபல் ஆக்சஸ் கீழே ஹைட்டு மெஷர் பண்ணால் அது நெகட்டிவாக இருக்கும். இப்போ மைனஸ் ஹச் டேஸ் பை ஹச் இஸ் ஈக்குவல் டு வி பாசிட்டிவாக இருக்கும், யூ நெகட்டிவ். சைன் கன்வென்ஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ வி பை யூ v1 by v2. இப்போ மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரிஃப்ராக்ஷனை பொறுத்த மட்டும் இஃப் மேக்னிஃபிகேஷன் இஸ் பாசிட்டிவ், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இமேஜ் இஸ் inverted real. if m is negative வந்துச்சுன்னா சப்ஸ்டிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது image is erect virtual. That's all.